வணக்கம். வாக்களித்த மக்கள் மருத்துவ சேவை பெறும் வகையில் தனது வீட்டை விற்று 2 நண்பர்களின் உதவியுடன் 12 லட்சம் மதிப்பிலான திட்டத்தை ஆரம்ப சுகாதார நிலையம் கட்ட வாங்கி கொடுத்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரை கிராம மக்கள் பாராட்டி வருகின்றனர். இனி விரிவான செய்திகள். அரியலூர் மாவட்டத்தில் எல்லையில் பகுதியில் உள்ள பெரியத்தக்குறிச்சி கிராமத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதி முழுவதும் வயல் மற்றும் காடுகள் நிறைந்த பகுதியாக உள்ளதால் விசைக்கடி உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ சேவைகளில் பெறுவதற்காக 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள விருத்தாச்சலம், ஸ்ரீமுஷ்ணம், ஜெயங்கொண்டம் உள்ளிட்ட மருத்துவமனைகளுக்கு செல்ல வேண்டிய நிலை இருந்ததால் அவசர சிகிச்சை கூட பெற முடியாத நிலையில் அப்பகுதி பொதுமக்கள் இருந்தனர். இந்நிலையில் வாக்களித்த பொதுமக்கள் மருத்துவ சேவையை வழங்கும் வகையில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த பாவடை ராயர் தனது வீட்டை விற்று 2 நண்பர்களின் உதவியுடன் அதே கிராமத்தில் 56 சென்ட் இடத்தை 12 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி அந்த இடத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் கட்ட அரசுக்கு விண்ணப்பித்தார். இதனையடுத்து நண்பர்களின் உதவியுடன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வாங்கி கொடுத்த 56 சென்ட் இடத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் கட்ட தமிழ்நாடு அரசு அனுமதி வழங்கி அதற்கான நிதியும் ஒதுக்கீடு செய்து ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிட பணிகள் முடிவடைந்து இன்று காணொலி காட்சி மூலம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். இதனையடுத்து ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவ சேவையின் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் தொடங்கி வைத்தார். தன்னை ஊராட்சி மன்ற தலைவராக தேர்வு செய்த மக்களுக்கு தனது சொந்த பணத்திலிருந்து ஏதாவது செய்ய வேண்டும் என எண்ணிய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தனது வீட்டையே விற்று அதன் மூலம் கிடைத்த தொகை மற்றும் 2 நண்பர்களின் உதவியுடன் ஆரம்ப சுகாதார நிலையம் கட்ட இடம் வாங்கி கொடுத்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரை அப்பகுதி பொதுமக்கள் பாராட்டி வருகின்றனர். டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன். நான் பெரியாத்தக்குறிச்சி கிராமத்தில் பேசிகிட்டு இருக்கேன். எங்கள் ஊர் முன்னாள் பிரசிடெண்ட்டு அவர் இடத்த விற்று தான் இந்த இடம் ஹாஸ்பிட்டலுக்கு பணம் கட்டி செஞ்சார். அதில் எங்கள் எழில்மணிங்கிற குழந்தனாரும் ஷேர் பண்ணி தான் இதை வாங்கி இந்த இடத்த எங்கள் ஊருக்கு அமைச்சிருக்காங்க. ஆனால் எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்குன்னா. இது இருக்கிறதுனால எங்களுக்கு எவ்வளவோ சௌகரியம், எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சார். அதனால் ஆட்சிக்கு வந்து யாருக்கும் எதுவும் செய்யலைங்கிறது இல்லாமல் எங்களுக்கு செஞ்சுருக்காரு. மக்களுக்கு சொந்த இடத்த வீடை விற்றுட்டு அவர் வாங்கியிருக்கிறார். உண்மையிலே அவங்களுக்கு 4 பசங்க. ஆமாம், அவர் கஷ்டப்படுறாரு ரொம்ப. இவ்வளோ கஷ்டத்துலேயே அவர் செஞ்சுருக்கிறாரு. அது எங்களுக்கு உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம் சார். கண்டிப்பாக. என் பேர் உமாதேவிங்க சார். ஹாஸ்பிட்டலில் போனால் நீங்கள் எங்கே போவீங்க? நாங்கள் இங்கேருந்து விருதாச்சலம் போகணும், இல்லைன்னா ஆண்டிமடம் தான் சார் போகணும். எங்களுக்கு இது ரொம்ப எங்களுக்கு பயன்பாடாக இருக்குது இங்கே வந்திருக்கிறது. ஆமாங்க சார். அவர் ரொம்ப கஷ்ட சூழ்நிலையில் இது அவர் செஞ்சுருக்கிறாரு. அது யாருமே செய்ய மாட்டாங்க. உண்மையிலே அவரை பாராட்டக்கூடிய விஷயம்தான்.